மோடி உலக அரங்கில் பெருமை பெற்ற ஒரு உயர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாகத்தான் மீண்டும் 3வது முறையாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உங்கள் தலைவர் திருந்தவே மறுக்கிறார். ராகுல் காந்தி குழந்தைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உள்நாட்டு விவகாரங்களை பற்றியே புரிந்து கொள்ளாமல் வெளிநாட்டிலே போய் இந்தியாவை பற்றி சிறுமைப்படுத்தி பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் போகிற இடங்களெல்லாம் தோற்கிறீர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இந்தியன் டீம் எல்லா இடத்துலையும் தோத்துட்டு இருந்தது. போகிற ஊர்லெல்லாம் உதவாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம டீமுக்கு எதிராக தான் அவன் புது பேட்ஸ்மேன் தான் செஞ்சுரி அடிப்பான், டபுள் செஞ்சுரி அடிப்பான். அந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இருக்கிறது. அது குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். திமுகவால் தான் தோற்றம் என்று கூறுவது விதண்டாவாதம், தேவையற்ற, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். நீங்கள் பல மாநிலங்களில் மக்களால் நிராகரிக்கப்படுகிறீர்கள். ஏன்? ஏதாவது பரிசீலனை செய்தீர்களா? ஆகவே நீங்கள் திமுகவை குறை சொல்வதில் அர்த்தமில்லை. திமுக அதிமுக 2 பேர் தோளிலும் ஏறி நின்று திருவிழா பார்த்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் சைஃபர்.